உடம்புல ஒரு சொட்டு தெம்பு கூட இல்லாம முழுசா ட்ரெயின் ஆகி ஒரேடியா டயர்டா ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இதுக்கு காரணம் அட்ரினல் ஃபெட்டிங் அப்படின்னு நிறைய பேர் சொல்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அது உண்மையா இல்ல அது ஒரு பெரிய கட்டுக்கதையா? வாங்க என்னதான்னு ஆழமா பார்க்கலாம். ஆமா, காலையில ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சாலும் மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேட்டரி அப்படியே டவுன் ஆயிடுதா? இந்த உலகமே அனுபவிக்கிற சோர்வுக்கு ஒரு சிம்பிளான காரணம் கிடைச்சா நல்லா இருக்கும்ல? இதுதாங்க அந்த அட்ரினல் ஃபட்டிக் கதை. அதாவது நம்ம உடம்ப ஒரு இன்ஜின் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஓவர்லோட்ல ஓட்டுனா இன்ஜின் சூடாகி நின்னுடும் இல்லையா? அதே மாதிரி நாமளும் விடாம ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டே இருந்தா நம்ம அட்ரினல் சுரப்பிகள் பர்ன் அவுட் ஆகி கடைசியில வேலை செய்யறதே நிறுத்திடணும் சொல்றாங்க. ஆமா, கேட்கறதுக்கு ரொம்ப லாஜிக்கலா இருக்கு. அட, நம்ம சோர்வுக்கு இதுதான் காரணமான்னு மனசுக்கு ஒரு சின்ன ஆறுதலா கூட இருக்கு. ஆனா அறிவியல் பார்வையில இது உண்மையா இருக்குமா? வாங்க பாப்போம். இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்க நாம யாரோ ஒருத்தர் சொல்றத கேட்க வேண்டாம், நேரா அதிகாரப்பூர்வமான இடத்துக்கே போயிடலாம். உலகத்தோட மிகப்பெரிய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனங்கள்ல ஒன்னான NIH, அதாவது அமெரிக்க தேசிய சுகாதார நிறுவனங்கள் இத பத்தி ஒரு பெரிய விசாரணையே செஞ்சிருக்காங்க. பாருங்க, இந்த டாபிக் எவ்வளோ பெருசுன்னு. விஞ்ஞானிகள் இந்த ஆய்வை ஆரம்பிச்சப்போ அவங்க கண்ணுல மட்டும் 3470 அறிவியல் கட்டுரைகள் மாட்டியிருக்கு. 1-2 இல்ல, ஆயிரக்கணக்கான ஆய்வுகள். ஆனா அந்த 3000 சொச்சம் கட்டுரைகள்ல இருந்து ரொம்ப கடுமையான தரம் பிரிப்புக்கு பிறகு சலிச்சு எடுத்து பார்த்தா கடைசியில மிஞ்சினது வெறும் 58 ஆய்வுகள் தான். யோசிச்சு பாருங்க, ஆயிரக்கணக்கான ரிசர்ச்ல இருந்து வெறும் 58 தான் நம்பகமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவே பெரிய விஷயத்த சொல்லுது இல்லையா? சோ இந்த 58 உயர்தர ஆய்வுகளையும் ஒன்னு விடாம அங்குலமா அலசி ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் விஞ்ஞானிகள் ஒரு தெளிவான, சந்தேகத்துக்கே இடமில்லாத ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அப்படி என்னதான் அந்த முடிவு? இதுதான் அந்த முடிவு. ரொம்ப நேரடியா எந்த ஒரு குழப்பமும் இல்லாம சொல்லிட்டாங்க. NIH-ஓட ஆய்வுப்படி அட்ரினல் ஃபெட்டிக் அப்படின்னு ஒரு மருத்துவ நிலையே கிடையாது. அது ஒரு கட்டுக்கதை. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சரி, அட்ரினல் சோர்வு கட்டுக்கதைனா அப்போ நம்ம உணர்ற அந்த உண்மையான சோர்வுக்கும் மன அழுத்தத்துக்கும் என்னதான் காரணம்? நம்ம உடம்புக்குள்ள அப்போ நிஜமாவே என்னதான் நடக்குது? உங்க உணர்வுகள் உண்மைதான், அதுக்கு ஒரு உண்மையான அறிவியல் விளக்கம் இருக்கு. அப்போ உண்மையான காரணம் என்ன? பிரச்சனை ஒரே ஒரு உறுப்புல இல்ல. இது ஒரு முழு டீம் ஒர்க். நம்ம மூளையில இருக்கிற ஹைப்போதலமஸ், பிட்யூட்டரி, அப்புறம் நம்ம அட்ரினல் சுரப்பிகள், இந்த மூணும் சேர்ந்த ஒரு அமைப்பு. சுருக்கமா இத HPA ஆக்சிஸ்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம உடம்போட ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் சென்டர். இந்த டீம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்களேன். மூளையில இருக்கிற ஹைப்போதலமஸ் தான் நம்ம டீமோட கேப்டன். அது ஆக்ஷன் அப்படின்னு கட்டளையிடும். பிட்யூட்டரி சுரப்பி ஒரு மெசஞ்சர் மாதிரி அந்த கட்டளையை எடுத்துக்கிட்டு வேகமா ஓடும். யார்கிட்ட? நம்ம பிளேயர் கிட்ட. நம்ம அட்ரினல் சுரப்பி தான் அந்த பிளேயர். அது கட்டளையை வாங்கினதும் களத்துல இறங்கி அதிரடியா வேலை செய்யும். ஒரு பெர்ஃபெக்ட் டீம் ஒர்க். சரி, அந்த பிளேயர் களத்துல இறங்கி என்ன பண்ணும்? அது கார்டிசால்னு ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். கார்டிசால்னா உடனே வில்லன்னு நினைச்சிடாதீங்க, அது நம்ம ஹீரோ. கடைசி ஓவர்ல மேட்சை ஜெயிக்க வைக்க வர்ற ஒரு ஃபினிஷர் மாதிரி. ரொம்ப நெருக்கடியான நேரத்துல நம்ம உடம்புக்கு தேவையான சக்தியும் கவனத்தையும் கொடுத்து நம்மளை காப்பாத்தும். ஓகே, இந்த படத்தை பார்த்தா கொஞ்சம் டெக்னிக்கலா தெரியலாம். ஆனா விஷயம் ரொம்ப சிம்பிள்ங்க. கார்டிசால் நம்ம செல்களுக்குள்ள போய் நம்ம ஜீன்ஸ் கிட்ட நேரடியா பேசுது. ஒரு எலக்ட்ரிஷியன் மாதிரி சில சுவிட்சை ஆன் பண்ணும், சிலதை ஆஃப் பண்ணும். எதுக்கு? அந்த ஸ்ட்ரெஸ்ஸை சமாளிக்க நம்ம உடம்ப தயார் செய்ய. இது எவ்வளோ நுட்பமான வேலை பாருங்க. சரி, ஸ்ட்ரெஸ் வந்தா கார்டிசால் அதிகமாகுது. ஆனா அந்த ஸ்ட்ரெஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? நம்ம உடம்புல இருக்கிற இந்த சிஸ்டம் எவ்வளோ புத்திசாலினா அதுக்கு தானாவே நிறுத்திக்க ஒரு அற்புதமான ஆஃப் சுவிட்ச் இருக்கு. அந்த ஆஃப் சுவிட்ச் எப்படி வேலை செய்யுது தெரியுமா? ரத்தத்துல கார்டிசோல் அளவு அதிகமானதும் அதுவே மூளைக்கு ஒரு சிக்னல் அனுப்புது. போதும், பிரச்சனையை சமாளிச்சாச்சு, அலாரத்தை நிறுத்துங்க. இது ஒரு அம்மா பயந்து போன குழந்தைய அணைச்சு, பரவாயில்லடா கண்ணா, எல்லாம் முடிஞ்சிடுச்சு, இனி அமைதியா இருன்னு சொல்ற மாதிரி ஒரு அழகான விஷயம். நம்ம உடம்பே தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொள்ளுது. சரி, அட்ரினல் சோர்வு ஒரு கட்டுக்கதைன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அதனால என்ன? இதை நம்புறதால என்ன பெரிய ஆபத்து வந்துட போதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஒரு பெரிய ஆபத்தே இருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியமான புள்ளி. நீங்க அட்ரினல் சோர்வுன்னு நம்புனீன்னா தைராய்டு பிரச்சனை, ரத்த சோகை இல்லனா மன அழுத்தம் மாதிரி உங்க சோர்வுக்கான உண்மையான மருத்துவ காரணங்களையே கவனிக்காம விட்டுடலாம். அதோட தேவையில்லாத எந்த பலனும் தராத சப்ளிமெண்ட்ஸை வாங்கி பணத்தை வீணடிக்கலாம். அதுக்கும் மேல சில சமயங்கள்ல தப்பான சிகிச்சைகளை எடுத்துக்கிட்டா அது உடலுக்கு கடுமையான பாதிப்புகளை கூட ஏற்படுத்தலாம். உங்க உணர்வுகளை நாங்க குறை சொல்லல. உங்க சோர்வும் சரி, உங்க மன அழுத்தமும் சரி 100% உண்மையானது. ஆனா அதுக்கு ஒரு தவறான காரணத்தை நம்பாம சரியான அறிவியல் விளக்கத்தை புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான தீர்வுக்கான முதல் படி. கடைசியா ஒன்னே ஒண்ணுதான். உங்க சோர்வு ஒரு அறிகுறி. உங்க உடம்பு
உங்ககிட்ட ஏதோ சொல்ல முயற்சி பண்ணுது. அதுக்கு ஒரு கட்டுக்கதையில பதில தேடாம உண்மையான காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. நீங்க சரியான காரணத்தை தேடுறீங்களா? யோசிங்க.